இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. தமிழ்நாடு அரசியல் களம் ஒரு பரபரப்பான சூழலை எட்டி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் சுயேட்சைகள் என சுற்றி சுழன்று தங்களுடைய பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். ஏனென்றால் இன்னும் தேர்தலுக்கு 12 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. எப்படியாவது மக்களுக்கு தங்களுடைய தலைவர்களின் திட்டங்களை எடுத்துச் சென்று தங்களுடைய வாக்கை கட்சிக்கு பெற வேண்டும் என்பதில் உத்தேசமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய பொழுது பார்க்கும் பொழுது தமிழ்நாடு அளவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக மதுரையின் மத்திய தொகுதி மாறி இருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் என்பது திரைப்பட இயக்குனரும் புதிய நீதி கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய சுந்தர்சி அவர்கள்தான். ஏனென்றால் இந்த தேர்தலில் முதல் முறையாக அவர் களம் காணுகிறார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் என்பது மதுரை மத்திய தொகுதியை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் சில முக்கியமான கேள்விகளை முன்வைப்போம். அதற்கு அவருடைய பதில்கள் என்ன என்பதை பார்க்கலாம். சார் வணக்கம். இப்போ தேர்தல் களம் என்பது உங்களுக்கு புதிது. உங்கள் மனைவி ஆல்ரெடி நிறையா தேர்தல் பார்த்துருக்காங்க. நீங்கள் தேர்தல் வரணுன்ற ஒரு ஆசை உங்களுக்கு எப்போ வந்தது? எந்த அடிப்படையில் சார் இந்த தேர்தல் போட்டியிடுது? கரெக்டாக சொல்லணுன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு கூட சொல்லலாம். நான் மதுரை ஏரியா கரெக்டாக எதுன்னு நான் சொல்லலை. மதுரை பக்கத்தில் ஒரு இடத்துல படப்பிடிப்புக்கு வந்திருந்தேன். ரொம்ப ஒரு அழகான இடம், சுற்றி மணல் பாங்கான இடம், பின்னாடி ஒரு அழகான மலைகளோட இயற்கை சூழல் அருமையான அழகாக இருந்த ஒரு இடம். அங்கே படப்பிடிப்பு முடிஞ்சு சில மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் அதே இடத்துக்கு வேறு படப்பிடிப்புக்காக போனேன். அப்போ நான் என்னோடய தயாரிப்பு நிர்வாகிகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அங்கேயே வச்சுக்கலாம் ஷூட்டிங்கிட்டு. அடுத்த நாள் நான் போய் லொக்கேஷனில் போய் இறங்குறேன். பார்த்தா ஷாக்கு, வேறு இடத்த வச்சு காட்டியிருந்தாங்க, ஷூட்டிங் அசம்பிள் ஆயிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்னங்க நான் சொன்ன இடம் வேறு, நீங்கள் இங்கே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நிர்வாகி சொன்னேன், இல்லை சார் அதே இடம் தான். ஐயோ போன தடவை மலையெல்லாம் இருக்குமாங்க பின்னாடின்னு. இல்லை சார் மலை இருந்துச்சு, பேத்து எடுத்துட்டாங்கன்ட்டு. அதை பார்த்தோன்னே ரொம்ப பயங்கர அதிர்ச்சியாச்சு எனக்கு. இன்னும் சில மாதங்களில் ஒரு பெரிய மலையை எடுத்துருக்காங்க. அந்த மலை உருவாகிறதுக்கு எத்தனை கோடி வருஷங்கள் ஆகும். அதனால் அதை சுற்றி இருக்கிற எத்தனையோ இயற்கையான விஷயங்களை அந்த மலையை சார்ந்து நடக்கிற விஷயங்கள். அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்துச்சு எனக்கு. இன்னொரு இடத்துல இதே மாதிரி அனுபவம் நடந்துச்சு. ஒரு செங்கல் சூளைகள்லாம் இருக்கிற ஒரு சின்ன ஊர். இந்த ஊரை பற்றிலாம் நான் சொல்லலை, அந்த ஊரில் இருக்கிற அவங்களுக்கு இவங்க எதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அதுக்காக. அப்போ அந்த ஊர் பெரியவர், அந்த செங்கல் சூளை அதிபர் என்கிட்ட சொன்னார், சார் காலங்காலமாக நாங்கள் இங்கே செங்கல் சூளை வச்சுருக்கோம், ஆனாலும் இயற்கை தான் எங்களுக்கு தெய்வம். அதனால் வேணுங்கிற அளவுக்கு தான் கொஞ்சமாக அந்த செங்கலுக்கு தேவையான மண்ணை நாங்கள் எடுத்து நாங்கள் இந்த ஊரில் நாங்களாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ என்ன அநியாயம் நடக்குதுன்னா, ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 4000 டன் மதிப்பு, 4000 டன் அளவுக்கு இயற்கை வளங்கள்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது. டெய்லி 4000 டன்னுக்கு லாரியில் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த ஊர், அந்த ஏரியாவிலேருந்து. அந்த இயற்கை வளங்கள்ங்கிறது நான் சொல்கிறது மணல் மட்டும் கிடையாது, மலைகள், பாறைகள், இயற்கை வளங்கள் எத்தனையோ இருக்குது. ஸோ நம்ம வருங்கால சந்ததிக்கு நம்ம சொத்து சேர்க்கறத விட நல்ல சுற்றுப்புற சூழல், இயற்கை கொடுத்த வரம் இயற்கை தெய்வமான நமக்கு வரலாம் கொடுத்துருக்கு. ஸோ அதையெல்லாம் சுரண்டி கொள்ளையடிச்சா நாளைக்கு நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. நோயும் ஆரோக்கியமற்ற சூழ்நிலை தான் மிஞ்சும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு முதல் வித வந்துச்சு. இந்த மாதிரி ஓகே, சினிமாவில் 30 வருஷம் இருந்தேன், எல்லாமே மக்கள் தந்தது, திரும்பி நம்ம ஏதாச்சும் பண்ணணும். அப்போ அதிகாரம் இல்லாமல் வெறும் ஒத்தையாலாம் இங்கே இந்த சமுதாயத்தில் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்த தருணத்தில் தான் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு வந்துச்சு. மதுரை மத்திய தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர் நிற்கக்கூடிய ஒரு தங்கமான வாய்ப்பு கிடச்சிது. அதை மிஸ் பண்ண மனசில் முதலாக அதை ஐ கிராப்ட் இட். அதே மாதிரி சார், கடந்த முறை சார் ஏசி சண்முகம் சாருக்கு பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நான் அவர் என் மேலே பெரிய அளவுக்கு மதிப்பு வச்சிருந்தார், அதனால் நான் தேர்தல் பரப்புரை செய்தேன், எந்த தலைவரும் தாக்கி பேசலை அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இந்த தடவை நீங்கள் ஒரு வேட்பாளரை களம் காண்றீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வேட்பாளரையும் தாக்கி பேசக்கூடிய சூழல்லாம் வரும். இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? உங்கள் குஷ்பு மேடம் என்ன சொன்னாங்க? முக்கியமான அட்வைஸ் அவங்க என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு? அந்த எலெக்ஷனில் ஒரு நண்பராக ஏசி சண்முகம் சாருக்கு பிரச்சாரம் பண்ண போனேன். பட் இந்த காலத்தில் நான் ஒரு வேட்பாளராக இருக்கிறேன். இங்கே நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் யாரையும் தாக்கி பேசலாம் அவசியம் இல்லை, நான் உண்மையை சொல்கிறேன். அந்த நான் உண்மையை சொல்கிறது சில பேருக்கு சுடும், அது தாக்கி பேசுகிறதா நினச்சிக்கலாம். அவன் குஷ்புக்கு என்னை பற்றி முதலே தெரியும், அரசியலுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது, எந்த அளவுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு மனசு இருக்குங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க நான் அரசியலுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
அதே மாதிரி இப்போ பார்க்கும்பொழுது இப்போ போட்டியில் உங்களுக்கு எதிராக போட்டி களம் காண்றவர் வந்து ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் எப்படி என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு படிச்சிருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் எதிரில் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அவர் மேலே நீங்கள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. அவர் சில விஷயங்கள் சொல்லியிருந்தார், அவர் தொகுதிக்கு செய்ய முடியலன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அது அவர் மறுக்கிறார். நான் அப்படி சொல்லலை, 80% என்னால் முடிஞ்சதை செஞ்சுருக்கேன், 20% செய்ய முடியல, மீண்டும் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து திருச்சி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். இது தவிர இது தரப்பாக வந்து நான் வழக்கும் பதிவு செய்ய போகிறேன், ஏன்னா இது வந்து தவறான தகவல், உண்மைக்கு மாறான தகவல்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை, அப்படியே கேமரா திருப்பினாலே தெரியும் அது 80% வேலையெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்ட்டு. பாருங்கள், ஒரே குப்பை, கழிவு நீர், இதை தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது வந்து பேசிக் நீட். அந்த அவரோட பேட்டியில் அவர் சொன்ன விஷயம் தான், அவரோட ஸ்பீச்சில் நான் சொன்னதை வச்சு தான் நான் சொன்னேன் இல்லையா. அதில் வந்து அவர் 80% சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. நீங்கள் வேணால் மறுபடியும் அதை நீங்களே அதை போட்டு பார்க்கலாம். மதுரையில் ஒவ்வொரு தெருவும் கழிவு நீரில் மிதக்குதுன்னு சொல்லலாம். அது ஒரு மழை பெஞ்சிருச்சுன்னா தெருவில் இருக்கிற கழிவு நீர்லாம் வீட்டுக்குள்ளேயே பூந்துடுது. குடி தண்ணீர் பிரச்சனைகள் இருக்குது, தப்பாக குண்டான சாலைகள். இதெல்லாம் வந்து நான் சொல்லி தான் மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. எல்லாரும் கண்ணில் பார்த்துருக்காங்க. நீங்களே கேமரா திருப்பினாலே தெரியும் இந்த சாலையோட நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. அப்படி இருக்கும்போது அவர் என் மேலே வந்து கோவப்படுறதுலையோ என் மேலே தப்பு சொல்கிறதுலையோ வந்து அதில் எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். உள்ளது தான் சொல்கிறேன். 5 வருஷம் செயல்படாத ஒரு அரசு, செயல்படாத ஒரு அதிகார வர்க்கம், இதுதான் நான் சொல்கிறேன். உண்மையை சொன்னால் சில பேருக்கு சுடும், கோபம் வரதான் செய்யும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி மதுரை மத்திய தொகுதி வந்து ஒரு திமுகக்கான ஒரு கோட்டையாக தான் இருக்குது. தொடர்ந்து வந்து 16 முறை தேர்தல் நடந்திருக்கு. அதில் 7 முறைக்கு மேலே திமுக ஜெயிச்சிருக்காங்க. அதிமுகவோட கூட்டணியில் தேமுதிக ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. அது தவிர்த்து பார்க்கும்போது அதிமுக ஒரே ஒரு முறை ப்ளஸ் தேமுதிக கூட்டணியோட 2 தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? மக்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, மக்கள் உங்களுக்கு எப்படி ஆதரவு தராங்க? நீங்கள் ஒரு தடவை என்னோட பிரச்சாரத்துக்கு வந்தால் நீங்களே பார்க்கலாம். மக்கள் வந்து என்னை பார்த்தோன்னா வந்து அவ்வளோ சந்தோஷமாக என்னை வரவேற்கிறாங்க. நான் காட்டுக்குபடியாக அவங்க வந்து ரெட்டை இலையை காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து வெற்றிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே 10 வருஷமாக எந்தவித அடிப்படை உரிமைகளும் அடிப்படை வேலைகளும் செய்யாத ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. முதல் தடவை எலெக்ஷன் நின்னார், 5 வருஷம் எதிர்கட்சியில் இருந்தால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலனாரு. இப்போ 5 வருஷம் மினிஸ்டராக இருந்தும் பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக எதுவும் சாதிச்ச மாதிரி தெரியல. அதே குப்பை பிரச்சனை. நேற்று நான் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறேன். பிரச்சாரத்தில் வந்து என்னால் மக்களை பார்த்து ஓட்டு கேட்க முடியல. எல்லா இடத்துலையும் நம்ம வந்து குறிஞ்சி தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. தரையில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பள்ளம், குண்டு, குழி, தெருவெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் கழிவு நீர். இந்த நிலைமையில தான் மதுரையை வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்களோட கோபமாக திரும்பி இருக்குது. மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இப்போ கண்டிப்பாக இந்த தேர்தலில் அவங்க மாற்றி ஓட்டு போடுவாங்க. ரெட்டை இலை மதுரை மத்திய தொகுதியில் மீண்டும் துளிர்க்கும். இப்போ குறிப்பாக பல்வேறு விஷயங்கள் சொன்னாலும் நீங்கள் வந்து நானும் மதுரைக்காரன் அப்படின்னு சொல்கிறீங்க. மதுரை தொகுதியில் மத்திய தொகுதியில் இருக்கக்கூடிய அங்கே வாக்காளர்களுக்கு நீங்கள் உங்கள் சார்பாக கொடுக்கக்கூடிய முக்கியமான வாக்குறுதியாக எதை சொல்லுவீங்க சார்? நான் மதுரைக்கு கொடுக்குற முக்கியமான வாக்குறுதியை அடிப்படை தேவைகளை உடனே பூர்த்தி செய்வேன். முக்கியமாக கழிவுநீர் பிரச்சனை. மதுரை ஃபுல்லாக இருக்கிற கழிவுநீர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, கழிவுநீர் பிரச்சனை இல்லாத சாலைகளே கிடையாது. சாக்கடை வளைஞ்சு தெருவில் ஓடுறதாகட்டும், மழை பெஞ்சால் வாழவே தகுதி இல்லாத ஊருங்கிற ரேஞ்சுக்கு மதுரை இருக்குது. ஸோ என்னோட முதல் வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையோட பேசிக் நீட்ஸ், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கழிவுநீர் இல்லாத மதுரை, குடிநீர் தண்ணீர் பிரச்சனை இல்லாத மதுரை, குண்டும் குழியுமான சாலைகள் இல்லாத மதுரை, நல்ல ஆரோக்கியமான மதுரை, வைகை ஆற்றை சுத்தப்படுத்தணும். அதாவது மதுரையில் வந்து மதுரை மாதிரி ஒரு பெரிய ரேஞ்சில் வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நகரம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ மெட்ராஸ்லேயும் கோயம்புத்தூர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆலைகள்லாம் வருது. ஆனால் மதுரையில் இயற்கையாக ஒரு அந்த காலத்திலே கொடுத்த கொடை மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே இருக்குது, வைகை நதி இருக்குது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து ஒரு ஆன்மீகமாக எல்லோரும் வணங்குற தெய்வமாகவும் எல்லோரும் இருக்கோம். அதே நேரத்தில் வெளிநாட்டிலேருந்தும் இந்தியாவின் எல்லா பாகங்கள்லேருந்தும் ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டூரிசம் பத்தாது. அந்த மதுரை கோயிலையும் வைகை ஆற்றையும் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் பண்ணுனா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா வருமானம் மதுரைக்கு ஈட்டி தரக்கூடிய கெப்பாசிட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இருக்குது. அதே மாதிரி வைகை நதி அப்படி ஒரு அழகாக, இப்போ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பீச் இருக்குது. அந்த மாதிரி வந்து வைகை நதியை வந்து நம்ம மாற்றலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணால் வைகை நதி வந்து ஒரு சாக்கடை நதியாக மாற்றுற மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் தேங்கி நிற்கிற கழிவு தண்ணி மாதிரி நின்றுருக்கு. ஆகாய தாமரைகள், ஆறு ஃபுல்லாக. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சாதாரண இதெல்லாம் பேசிக்கான அடிப்படை நீடுகள். ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறது என்னோடய முதல் கொள்கையாக இருக்கும். ஏன்னா ஜிடிபி க்ரோத், பண வருவாய் ஈட்டினா மதுரையில் வேலை வாய்ப்புகள் அதிகமாகும், பணப்புழக்கம் அதிகமாகும். இப்போ வாலிபர்கள் கஞ்சா பழக்கம், போதை பழக்கத்தில் அடிமையாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அந்த பழக்கத்தில் மீண்டு வருவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நகரமாக மதுரை மாநகரம் மாற்றி காட்டுவேன்.
நீங்கள் வந்து எம்ஜிஆரோட மிகப்பெரிய ரசிகன்னு சொல்லியிருந்தீங்க. எம்ஜிஆர்னு ஒரு படமும் ரிலீஸ் ஆயிருந்து உங்கள். இப்போ எம்ஜிஆரோட கட்சியிலே நீங்கள் இரட்டலை சிம்பல் நிற்கிறீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது என்னோட மிகப்பெரிய பாக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எனக்கு தெய்வம் மாதிரி. சின்ன வயசுலேருந்து அவரை ரசிச்சுட்டு இருந்தவன். அப்புறம் அம்மாவும் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா அம்மாவை சந்திக்கக்கூடிய பல வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிது, அவங்களோட பேசக்கூடிய பல வாய்ப்புகள் கிடச்சிது. அப்படிப்பட்ட புரட்சித் தலைவர் அம்மா அவங்களோட ஆசி பெற்ற இந்த சின்னத்தில் நான் நிற்கிறது வந்து என்னோட பெரிய பாக்கியம் தான் சொல்லுவேன். இனி முழு நேர அரசியல்வாதியாக சுந்தர்சியை பார்க்கலாமா, இல்லை வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இங்கேயே இருப்பீங்களா, இல்லை எப்படி சார் இருக்கும்? இனிமேல் வெற்றி வாய்ப்புங்கிறது நிச்சயமான ஒரு விஷயம். இனிமேல் என்னுடைய வாழ்க்கை மதுரையில் தான். சட்டசபை அலுவல்களோ இல்லை தொகுதி பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தவிர மற்ற நேரத்தில் எல்லாம் என்னோட வசிப்பிடம் என்னோட சொந்த ஊர் மதுரை தான். மதுரையில் வீடு பார்த்துட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். உங்கள் நண்பர் விஷால் வந்து அடிக்கடி அரசியல் போகிறேன், அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன், அவர் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு நீங்கள் வந்துட்டீங்க. விஷால் சார் பேசுனீங்களா, என்ன சொன்னார் சார்? ஆக்சுவலாக இந்த தகவல் வந்தபோது விஷால் கூட தான் நான் படப்பிடிப்பில் இருந்தேன். விஷால் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்கள் போங்க, பின்னாடியே நான் வரேன்னாரு.